ஓட்டுறது அப்புறமா ஸ்டிக் எடுக்கிறது இதெல்லாம் 7th மந்த்லேருந்து ஒரு ஆக்டிவிட்டீஸாக கொடுக்க சொல்கிறாங்க. கொக்கோ ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். இதில் அவள் என்ன விளையாடுவா நான் சொல்கிறேன் பாருங்க. பிக்கிபூ லைட் க்ளோஸ் பண்ணுவா. We ran to the bedroom and looked everywhere. That's when I shouted. இது ஆக்சுவலி அவளே வந்து ஒவ்வொரு ஓப்பன் பண்ணுவா. புச்சி அப்படின்னு விளையாடுற மாதிரி இருக்கும். வந்து இதெல்லாம் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸாக சில டைம் மேலே அடிச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கும். துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து துணி. ஸோ அதனால் இது வந்து நான் நம்பி சில டைம் வந்துட்டு அங்கே தூரத்துலேருந்து பார்ப்பேன். பட் ஆனால் அட்லீஸ்ட் இடிச்சிக்க மாட்டா அப்படின்னு ஒரு இதில் வந்து விட்டுட்டு போவேன். புச்சி அப்படின்னு விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க. சரி டக்கு டக்குன்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆமாம் வந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ஸோ வெண்பாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வேக் டைம் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டே கொஞ்சம் தூங்க மாட்டா, இப்போ இன்னும் வளர இன்னும் ரொம்ப நேரம் தூங்க மாட்டேங்கிறா. ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சிட்டு இருப்போம், இன்னும் டைம் விளையாடுவோம், அப்புறம் ஃபுட் கொடுத்துட்டு நிறைய நேரம் வேக் டைம் இருக்கும்போது நான் மாறி மாறி புக் படிப்பேன். ஆக்சுவலி ப்ரெக்னென்சிலேருந்து நிறைய புக்ஸ் படிக்கணும்னு நிறைய டாக்டர் சொல்லுவாங்களே. ஸோ நான் அப்போத்துலேருந்தே புக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த புக்ஸ்லாம் இப்போக்கேன்னு மட்டும் சொல்ல முடியாது. நான் வந்துட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளானாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருப்பேன். அவள் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த புக்ஸில் கலர்ஸ் இந்த பொம்மை அதெல்லாம் அப்போ பார்த்துட்ருப்பா. நாங்கள் அதை வச்சு தான் கதை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அதுதான். ஸோ என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு நான் காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிங்கிள் புக். காட்டலாமா வெண்பா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சவுண்டு கேட்கும். வெண்பா என்ன பண்ணுவானா இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் அடிப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக டெய்ல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலி டச் பண்ணி ஃபீல் பண்ணுவாள். ஒவ்வொரு அனிமல்ஸ் பேர் ஒன்று இருக்கும். அதெல்லாம் அப்படியே சும்மா சொல்லி சவுண்ட்லாம் சொல்லுவேன் அவள் ஆக்சுவலி பாப்பா. ஸோ இது வந்து கிரிங்கிள் புக். இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டும் எங்ககிட்ட இருந்துச்சு. நான் ஐ கான்ட்ராஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுவும் எங்களுக்கு இருந்துச்சு. இது இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த கிரிங்கிள் வந்து வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் அட்வான்ஸ் கிரிங்கிள் புக். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் புக்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்திருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அப்புறமா கிடைக்குமான்னு தெரில. நிறைய பேர் புக்ஸ் கலெக்ட் பண்ணுற பழக்கம் இருக்கும்ல. ஸோ நான் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். ஜென்ரலாக எனக்கு புக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ராஜு கூட பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு படித்து தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அட்லீஸ்ட் அவன் அது படித்தனால தான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ புக் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சரி வெண்பாக்கு இப்போதுலேருந்தே புக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரிங்கிள் புக் பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி காட்டிடுவா இல்லை எப்படி? ஓகே, ஸோ இந்த கிரிங்கிள் புக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவுட்டர் பேஜ்லாம் வந்துட்டு கிரிங்கிள் ஆகும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் வாங்கினேன். இன்னும் அவளுக்கே இது தெரியாது. இப்படி சவுண்ட் வேறு கேட்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்துட்டு இந்த மாதிரி சீ கிரியேச்சர்ஸ் அந்த சீ அனிமல்ஸ்லாம் வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இப்போ தான் வந்து வாங்கினேன். ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் அவளுக்கு எப்போ யூஸ் ஆகுமோ. அண்ட் இப்போயும் வந்து இதெல்லாம் காட்டினா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பாள். அண்ட் அவளுக்கு வந்து பிடிச்ச புக்ஸ்லாம் நான் வந்து காட்டுறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி புக்கு ஒரு 75 rupees அது போல் வந்து வந்துச்சுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேபி ஆப்ஜெக்ட்ஸ்னு குட்டியாக நாங்கள் காட்டிட்டு வருவோம். ஆக்சுவலி இதில் சில டைம் வந்து இந்த லாஸ்ட் பேஜ் காட்டினா அவள் ரொம்ப சிரிப்பாள். வெண்பா இங்கே இப்போ அவளுக்கு இந்த டால் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப அட்டென்டிவாக பார்த்துட்ருப்பா. சில டைம் ரொம்ப கிராங்கியாக இருக்காங்கன்னா கூட இதெல்லாம் நாங்கள் காட்டுவோம். என்ன வேணும்பா சொல்லும். புக்ஸ் ரொம்ப அவளுக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஆமாம், படிக்க வைக்கிறதுன்னு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அதை நீங்கள் தப்பாக நினச்சி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். நான் வந்து புக் கலெக்ட் பண்ணுறேன். அண்ட் அவள் வந்து சில டைம் இந்த டாய்ஸாக யூஸ் பண்ணி இப்போது இந்த புக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 6 months யூஸ் பண்ணலாம் தான். இது ஆக்சுவலி என்ன பொம்மை மாதிரி. வெண்பா ஹாப்பி கவ். இதில் ஆக்சுவலி அவள் கடிச்சு முத்தம் கொடுத்தே வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. சில டைம் நைட் ரொம்ப அழுகுறான்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி கவ் அப்படின்னு சொன்னால் சிரிப்பா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரைம் புக்கு மாதிரி. ஹாப்பி கவ் ஹேஸ் a lot to do first a game of peekaboo. எனக்கு மனப்பாடமே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் ரொம்ப வந்துட்டு எப்போத்துலேருந்து வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பொம்மை கலர்ஃபுல்லாக அதெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பான். அண்ட் இதை பார்த்து அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டெடிபேர் ரொம்ப பிடிக்கும், கவ் ரொம்ப பிடிக்கும். கவ் டால் நான் தனியாக வாங்கியிருக்கேன், டெடிபேர் தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுவான்னா இந்த பொம்மை மாதிரி அவள் வந்து வச்சுப்பா. ஸோ அது இந்த புக்கில் எனக்கு ரொம்ப இதில் எந்தெந்த புக்கெலாம் வந்து கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கீழே பின் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வேண்பா
ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ இல்லை ஃப்யூச்சரில் தான் யூஸ் ஆகும் ஏபிசிடி சொல்லித்தர புக்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா திக்கான போர்ட் புக்ஸ். நான் எதுவுமே பார்த்திங்கன்னா தின்னான பேஜில் வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நாள் இதெல்லாம் வந்து இருக்கணும் வீட்டில் ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த புக் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். அது அவ்வளோவா அவளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெண்பாக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புக்கு தரேன்டா போர்ட் புக். அதனால் வெண்பாக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து இதுதான், Goldilocks and the Three Bears True Crime Fairy Tale. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து இது ஒரு மாதிரி விளையாடுமா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீக்கபூ புக்ஸ் மாதிரி இருக்கும். பீக்கபூ டாய்ஸ்லாம் அந்த டைம் நீங்கள் விளையாடலாம். டேரெக்டாகவும் நாங்கள் வந்து புச்சி விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் பாருங்களேன், இந்த பேஜ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்பா ஆக்சுவலி நான் கதை படிப்பேன் சில டைம்ஸு. இப்போ பாருங்க வெண்பா இங்கே பார். Crime scene number 3, the bedroom. We ran to the bedroom and looked everywhere. That's when I shouted. இது ஆக்சுவலி அவளே வந்து ஒவ்வொரு ஓப்பன் பண்ணுவா, புச்சி அப்படின்னு விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் பண்ணுற பேஜ்க்கு வருவா. நான் சில டைம் வந்து இந்த புக் நைட்டு வந்து படிப்பேன். அண்ட் இது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கோல்டிலாக்ஸ் கில்ட்டியா இல்லையா அப்படி சொல்கிறது. வெண்பா கில்ட்டி are not guilty are not. ஸோ ஆக்சுவலி இந்த உண்மை இன்னொன்று சொல்லணும்னா இந்த புக்கை எடுத்தால் அவள் தவழ்றா. ஆக்சுவலி இது வரைக்கும் அவள் தவழ்ந்ததில்லை. இந்த புக்கை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆக்சுவலி ஸ்பேஸ் நிறைய இல்லை. ஸோ நான் போய் படிப்பேன். இந்த புக்கெலாம் வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக பார்ப்பேன். அவளுக்கு ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கும் படிக்கிறது, அதெல்லாம் நிறைய காட்டுறது அந்த மாதிரி இருக்குமா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எங்கேஜ்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுற மாதிரி. ஸோ வந்து அவள் ப்ளேஃபுல்லாக அதை வந்து பார்த்துட்ருப்பா. ஸோ இந்த லாஸ்ட் பேஜுக்கு மட்டும் என்னென்னா எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவளே தவழ்ந்து வந்துடுவா. ஃபஸ்ட் டைம் இதனால தான் தவழ்ந்தாலே. நான் ஒரு நாள் வீடியோ அப்புறமா எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. இது நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இதில் ஆக்சுவலி சொல்லித்தரல, இதில் நம்ம புச்சி விளையாடுறது தான், பிக்கபூன்ட்டு. ஸோ கோல்டிலாக்ஸ் வேணுமா? ஆக்சுவலி உண்மையாக இப்போ புக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோன்னே இல்லை, ஃபுல் எல்லா புக்கையும் எடுத்து விளையாட்டுருந்தா. நான் எடுத்தாடி உட்கார வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் அவள் என்ன விளையாடுவா நான் சொல்கிறேன் பாருங்க. பிக்கபூ லைட் க்ளோஸ் பண்ணுவா. என்னடா என்னை விட்டுட்டு நீங்கள் தனியாக அதை புக்கை காட்டுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீக்கபூ லைட்டு சொல்லும் போது ஈவன் இந்த டூத் ப்ரஷ் கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இதில் வந்து அவளுக்கு வந்துட்டு டெடி பேர் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா இங்கே பாருங்க, பீக்கபூ டெடி. ஆக்சுவலி நான் சொன்னல அந்த புக்கில் டெடி பிடிக்கும், இந்த புக்கில் டெடி பிடிக்கும். அதனாலே மெயினாக அங்கே டெடி நிறைய வாங்கினோம். இந்த புக் ஆக்சுவலி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வந்து இதெல்லாம் ஆக்சுவலி இப்போ யூஸ் இல்லை, நான் சும்மா எல்லாமே வாங்கினேனே. இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க ஸ்டிக்கர் புக்கு. ஸோ இது எல்லா புக்கும் உனக்கு தான் தங்கம். இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் புக் வந்து வாங்கியிருந்தேன். சரி இந்தா. ஸோ அந்த ஸ்டிக்கர் புக்கெலாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாத் புக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை படிப்போம். கலர்ஃபுல்லாக இருக்கனால இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சில டைம் சாப்பிடும் போது இங்கே கூட சாப்பாடு இருக்குது பாருங்கள், சாப்பிடும் போது கூட இந்த புக்கு சில டைம் குத்துருவோம், எடுத்து இப்படி பிச்சுட்டு இருப்பா. அது அதாவது டேர் ஆகாது. இந்த புக்கு அழுக்குப்பட்டாலும் நம்ம கொண்டு போய் சீக்கிரமாக வாஷ் பண்ணிடலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிஸி புக். இதுக்கப்புறம் தான் யூஸ் ஆகும். ஆனால் இவ வந்து ஒரு வலி ஆக்கிட்டா, பிச்சே போட்டா. இது என்னென்னா இப்போ இதில் கூட ஒரு இந்த பில்லோவில் கூட டெக்ஸ்சர் இருக்குல்ல, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ என்னென்னா இந்த ஷூலெஸ் கூட அவள் தான் கைட்டினா. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பேன். இந்த பேண்ட்டை கூட வெயிட்டிட்டா போலையே, இந்த பெல்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நான் போட்டு வைப்பேன். அவளுக்கு என்ன வேலைன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது வேலை. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருவா. அப்புறம் இந்த பேஜ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிமூவ் மட்டும் பண்ணுவாள். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுறாங்க. வெல்க்ரோ ஓட்டுறது, அப்புறமா ஸ்டிக் எடுக்கிறது, இதெல்லாம் 7th மந்த்லேருந்து ஒரு ஆக்டிவிட்டீஸாக கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகலை. இதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ்லாம் இருக்குது, நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து விளையாடுவா. அதுக்கப்புறம் இந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் சுற்றுவா, ஜிப்பு வந்து அப்புறமா இது இடுப்பா, அதெல்லாம் வந்து அவள் பண்ணுவாள். ஸோ என்னன்னா இப்போ சில டைம் வந்து நான் சமைக்கிறேன், ராஜ் வந்து ஒர்க்கில் இருக்காரு அப்படின்னு சொன்னான்னா நான் வந்து இதெல்லாம் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸாக சில டைம் மேலே அடிச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கும். துணி எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து துணி. ஸோ அதனால் இது வந்து நான் நம்பி சில டைம் வந்துட்டு அங்கே தூரத்துலேருந்து பார்ப்பேன். பட் ஆனால் அட்லீஸ்ட் இடிச்சிக்க மாட்டா அப்படின்னு ஒரு இதில் வந்து விட்டுட்டு போவேன். ஸோ அதனால இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு பேஜ் சும்மா அப்படி திறந்து வச்சுட்டு போயிடுவேன், கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தொங்கோ போதுமா? சரி இப்படி வச்சுக்கோங்க.
ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா பர்பிளும் பிங்க்கும் கலர் வேறு மாதிரி இருக்குது. நான் ஃப்யூச்சரில் சொல்லி தரும்போது கலர் பண்ணலான்னு இருக்கேன் அக்ரிலிக் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் தனியாகவே தமிழ் ஃப்ளாஷ் கார்டு, அப்புறமா கிராட்டிடியூட் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் இருக்கும். தரம் தங்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் புக். ஸோ ட்ரெஸ்ஸை பற்றி இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் அவள் டச் பண்ணி ஃபீல் பண்ணுவாள். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கிளாத்தாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் இருக்கும், ரெயின் கோட் அதெல்லாம் உள்ளே இருக்கும். நாங்கள் சும்மா இருக்கும்போது அவள் இந்த இடம்லாம் டச் பண்ணுவாள். அவளுக்கே தெரியும் அதை எங்கெங்கே டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெஸ்னால் இங்கே அதை டச் பண்ணுவாள், இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுவாள். அவளுக்கு இந்த இதுவும் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப வெளிநாட்டு பேரில் இருக்கிறது. லைக் என்னென்னா இந்த காட்டுகன் அதெல்லாம் வந்துட்டு அந்த இது அதுக்கப்புறம் நிறைய இந்த ட்ரெயினர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ரெயின் மேக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம ரெயின் கோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நான் லைக் இதுனா ஓகே ரெயின் கோட் கிளாத்து அது மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். சில டைம் வந்து ஜென்ரலாக சொல்லுவேன் ஏதாச்சும் 1 2 அப்படின்ற மாதிரி. அவங்க பாருங்கள் எப்படி பார்க்குறா பாருங்கள், பேஜ் திருப்ப ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்கேஸ் ரொம்ப கிராங்கியாக இருக்கானா கூட இதை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஓகே அமைதியாக இருப்பாளா. ஸோ அதனால் அண்ட் எப்போயாவது வெளியே போகிறோம், லைக் தள்ளி போகிறோம், ஒர்க் இருக்குன்னா அவள் பாடிக்கு லைக் பார்த்துட்டே இருப்பாள். அண்ட் இந்த இது ஆக்சுவலி ஃப்ளாஷ் கார்டை தாண்டி இந்த கிராட்டிடியூட் கார்டில் நிறைய பொம்மை இருக்கும். அது ஆக்சுவலி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அப்ரிஷியேட் யூ ஹெல்ப், கீப் இட் அப். Chiki, not bad at all. Very good win, Pachella. Pony. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து சில டைம் அது இது ஒரு 28 கார்ட்ஸ் கிட்டே இருக்கும். என்னென்னா தேங்க்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் எனக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். ஸோ கிட்ஸுக்கு சொல்லி தரும்போது தானே நம்மளும் கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த கார்ட் பின்னாடி ஆக்சுவலி என்னென்னா பசங்க ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க, தரம் தங்கம் இந்தா ஸ்கூலுக்குலாம் போகிறாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி டேட் எழுதி கொடுக்குற மாதிரி இது. சரி நம்ம அப்புறமா பண்ணலாம் எல்லாமே. சரி இந்தா வச்சுக்கோ. ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா நாங்கள் உட்காந்து அதெல்லாம் ஒன்றா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாத்தையும் காட்டி எடுத்து வச்சிடுறேன். நான் எதுவுமே நான் பண்ணலையா சொல்லத்துக்கு அப்படியே தங்கும். சரி அண்ணா அக்கா கிட்ட சொல்லு, என்ன படிக்க விட சொல்லுங்க அப்படின்னு சரி வா சொல்லத்துக்கு இனிமேல் காட்டலாம் நம்ம. சரியா? அப்புறம் வந்து ஆக்சுவலி நான் கொக்கோமிலான் காட்டுறதில்ல, பட் ஆனால் கொக்கோமிலானில் இந்த பொம்மை எனக்கு பிடிக்கும், அதனால் இது வாங்கினேன் நான். இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு பீக்கபூ புக்கு தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஆகும். லைக் ஒன்று காட்டிடுறேன் தங்கம், அக்கா நான் வந்து இதுக்காக தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹைட் அண்ட் சீக் அவளுக்கு பிடிக்குது இல்லை, அதனால் இந்த புக் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆனால் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலு. சரி ஒரு கலெக்ஷனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பப்பு உனக்கு இது பிடிக்குமே, நைட் ஆனால் நாங்கள் இது படிப்போம் சில டைம். மோமின் ஸ்பீக் அபவுட் நைட். மோமின் எங்கே, மோமின் ட்ரோல் எங்கே தொங்கு சிக்கி சும்மா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து டச் பண்ணி விளையாடுவா, சொல்லிட்டு பொம்மை பாப்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறதா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். படிக்க அப்படிலாம் கிடையாது, நாங்கள் இந்த குட்டி மங்கியை பார்ப்போம். ஆனால் இந்த புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குமா, அவள் தொட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. விஷுவலாக பார்க்க நல்லா இருக்கும். அதான் விஷுவலாக பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த எலிஃபெண்ட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருப்பா. நான் சில டைம் கூட சேர்ந்து இதை படித்து வச்சுப்பேன், ஃப்யூச்சரில் வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அதில் ஸ்னேக்கு இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம கார்ட்டூனு அந்த மாதிரி காட்டுறதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி புக்ஸ் வந்து காட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேஞ்சில் வந்துச்சு. ஆனால் ப்ரெக்னென்சி டைம் அப்போ நிறைய ஸ்டோரி புக்ஸ் வாங்கினேன்னு சொன்னால, அப்போயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். நிறைய டாக்டர்ஸ்லாம் ஸ்டோரி புக் படிச்சிங்கன்னா கதை அந்த மாதிரி. அதில் வந்துட்டு ஒரு ரைம்ஸ் இது வந்து காம்போவில் வந்துச்சு, அதில் வாங்கின புக்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப திக்காக என்ன சொல்கிறது, பேஜ்லாம் நார்மல் பேஜ் தான், பட் ஆனால் ஸ்டோரிஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி பொம்மை போட்டு ஒரு குட்டி கதை, அப்புறம் ஒரு திக்கான ஒரு அவுட்டர் கவர் ரொம்ப ஷைனிங்காக அப்படின்னு இருந்துச்சு. இதுக்குள்ளே ஏதாவது பிஸி புக் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 2 பிஸி புக் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரியல. தமிழ் புக் இருக்குது வெண்பா. இது பார்த்திங்கன்னா டேர் பண்ண முடியாத பிஸி புக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே தான், க்ரீனு பிளாக் அந்த மாதிரி. ஸோ இது எடுத்து விளையாட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். ஷேப்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் சேம் லைக் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவளுக்கு எடுக்கிறதுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கினது. கேம்ஸு, ஜூஸு,
அப்புறம் ஆனிமல்ஸு. இங்கே பாரு கொக்கோ கேர்ள் பார்த்தியாமா? கொக்கோ ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் நாங்கள் கொக்கோ கூட டெய்லி விளையாடுவோம். சேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எல்லா புக்கும் காட்டிட்டேன்னா ஃப்ளாப் புக்ஸ்னு ஒன்று இருக்கும். இது ஆக்சுவலாக இன்னும் யூஸ் பண்ணல. அப்படியே பார்த்திங்கன்னா திரு கவரில் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பாக வரும். இது இன்னும் நான் பார்க்கவே இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினது நான். ஸோ இந்த மாதிரி ஆனால் இருக்கா ஒரு சரி தங்கம், நம்ம ஒரு நாள் பார்ப்போமா இதையும்? பாரு, ஹார்ஸ், கவ், ஸ்குவிரல், ஷீப், மேன். சில டைம் சாப்பிட மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் அனிமல் சவுண்ட்ஸ் கொடுத்து சாப்பிட வச்சுட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இங்கே கேட், மியாவ், ஹீ கோட், மா, கொக்கரக்கோ, குவாக் குவாக். ஸோ ஓகே, நல்லாயிருக்கு இந்த புக்கும். ஃப்யூச்சரில் பார்க்கணும். இந்த புக்கு இப்போ தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ மாம். ஸோ எங்கள் மேலே காதல் வரணும்னு பாருங்களேன். இந்த புக்கு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இது ஒரு மாதிரி பீக்கபூ புக் மாதிரி தான். ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது பாருங்கள், இப்போ டக்குனு மாம் வெளியே வருவாங்க. டேட் இல்லை. ஸோ அந்த புக்கு நல்லா இருந்துச்சு. செத்தாங்க எடுத்து தரேன். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டிங்க என்னென்ன புக்ஸும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகவே இது வந்து நான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா புக்குமே நான் டேக் பண்ணுறதா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பாருங்கள். நான் ரொம்ப ஆர்வமாக புக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ என் பிள்ளைக்கு அப்படின்றனால நான் ரொம்ப பார்த்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது தாண்டி தமிழ் புக் இருக்குது. அது நேற்று தான் பார்த்துட்டு இருந்தோம், எங்கே வச்சேன்னு எனக்கு தெரில. அதுவும் நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். அது இது ஃப்ளாஷ் கார்ட்ஸும் வச்சுருக்கேன் நான். ஸோ ஃப்ளாஷ் கார்டு எல்லாருக்குமே தெரியும் தானே. ஸோ ஜென்ரலாக இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க என்கரேஜாக இருக்குது, நல்லா அவங்க எங்கேஜாக இருக்காங்க, நல்லா கலர்ஃபுல்லாக எல்லாமே பார்க்குறாங்க. இதில் இப்போது கொக்கோவை பார்த்தோன்னா புக்கில் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுறான். நான் சில டைம் ரெடி அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் வந்துட்டு நான் நிறைய அதை வச்சு பேசுகிறேன்ல. ஸோ ரெடி அப்படிலாம் ரொம்ப லைட்டாக அதை வந்து மிமிக் பண்ணுறா. ஃபோன் காட்டாமல் ஆமாம், புக்ஸ் காட்டி நம்ம சாப்பிட வைக்கலாம். புக்ஸ் காட்டி லைக், ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது விளையாடுறது வந்து சரி, எப்போ பாரு விளையாட்டுருக்கீங்களா, புதுசாக விளையாடுங்க. ஒரு நிறைய வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸு, லைக் நம்ம நேரில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் தான் இருக்குது. பேர்ட்ஸ் வச்சு ஃபோட்டோஸு, அனிமல்ஸ் வச்சு ஃபோட்டோஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நம்ம வெளியே கூப்பிட்டு போகலனா கூட இதில் கூட நிறைய வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. நிறைய வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வளரும். ஃபஸ்ட்டு 1000 days வந்து அவங்க பிரெயின் வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. நம்மளும் ஃபிசிக்கலாக கனெக்டடாக இருக்கணும். நாங்களுமே ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம் தனியாக. நாங்கள் தனியாக கதை சொல்லுவோம். அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு டைம் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு நாங்கள் கிளம்புறோம். வெண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? சரி, அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்கா. வரட்டா? இது இப்படி எடுத்துடணும் தங்கம். இந்தா, அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன்.